வாழ்க வளமுடன். திருமந்திரம் முதல் தந்திரம் தேகத்தின் நிலையாத்தன்மை என்ற இரண்டாவது தலைப்பை பற்றின முழு விவரத்தை தான் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். தூதுவுரை என்ற தலைப்போட முழு விவரத்தை நம்ம பார்த்தோம். அதில் நாம் எங்கே இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், இனி எங்கே போகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்களே. அதில் முதல் விஷயந்தான் தேகத்தின் நிலையாத்தன்மை அப்படின்ற இந்த தலைப்பை நாம் உணர்ந்துக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படின்றதையே நாம் இந்த தேகத்தை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு எப்போவுமே நிலச்சி இருக்கும் அப்படின்ற எண்ணம் நம்மக்கிட்ட ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதோட உண்மைத்தன்மை என்ன, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் இந்த உடலை நாம் எதுக்கு எடுத்திருக்கோம், இதை எப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தி எங்கே போகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கரெக்டாக செய்வோம். உதாரணத்துக்கு நாம் ஒரு பெரிய கடலை கடக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு படகு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படகுல ஏறி பயணமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் அப்படின்றது நாம் கரை சேர்றதுக்காக தான் இருக்கணும். ஆனால் நமக்கு நடுக்கடலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஆட்டமாடி இந்த படகு அப்படிங்கிறத பாலடைய வச்சுக்கிட்டு இருக்கோம், நாசமாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற நிலையில் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா நாம் என்ன நடக்கும், ஒரு கட்டத்தில் திக்குமுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாடக்கூடிய நிலைக்கு நம்ம நகருவோம் அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்ல. அதே போல தான் இந்த உடலானது கர்மத்தை கலைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதில் கர்மத்தை சேர்த்து மேற்கொண்டு கனமாக்கிக்கக்கூடிய ஆழ்கடலில் மூழ்கக்கூடிய தன்மையில தான் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த 25 பாடல்களில் திருமுறையில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கரெக்டாக வாழ்வோம். எங்கே போகணும், எப்படி அதை கையாளணும் அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு பாடலில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த உடல் அப்படின்றது 2 வினைகள் சேர்ந்த பாத்திரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அந்த வினைகளை போக்கி கொள்ள பயன்படுத்திக்காம அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. கடைசி 25வது பாடலில் எப்படி முடிச்சிருப்பாருன்னா, இந்த உடல் அப்படின்றதுல உயிர் விட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த உடலை காக்கா குருவி கொத்து தின்னா கூட நமக்கு உணர்ச்சி இருக்காது. சுற்றி இருக்க உறவுகள் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் சரி, இல்லை தெருவில் தூக்கி போட்டாலும் சரி, நமக்கு உணர்ச்சி இருக்காது. ஸோ அப்படியாப்பட்ட இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடல் சார்ந்து கிடைக்கக்கூடிய இன்பத்துன்ப வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கும். இந்த உடலை எடுத்தது என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, அதோட கான்சியஸ்க்கு அந்த உணர்வுக்கு நாம் நகர்றதே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ நார்மலாக நம்மளே யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிறக்கும்போது இந்த உடல் எடுத்திருக்கோம். பிறக்கும்போது இருந்த ஆற்றல் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிறக்கும்போது இருந்த நிலையிலேருந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த வளர்ச்சி அப்படின்றதுனாச்சும் நிலச்சிக்கிட்டே இருக்குமா, நீடிச்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 35-40 வயசுக்கு அப்புறம் இது குன்ற ஆரம்பிச்சிருது, முதுமையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருது. இப்போ இருக்கக்கூடிய இந்த உடலே நமக்கு சுமையாகக்கூடிய காலகட்டமும் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி நமக்கு இன்பமாக இருக்கக்கூடிய இந்த உடலானது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது துன்பம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்ததுக்கப்புறம் சுமையாயிரும். ஐயோ என்னடா இப்படி பண்ணுதே இந்த உடம்பு அப்படின்ற மாட்டோம் நாம் அழுக ஆரம்பிச்சிருவோம், அல்லல் பட ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்னென்னா, அற்புதமாக கொடுக்கப்பட்ட ஒரு பிறவி பெருங்கடல் அப்படின்றத நீந்தி கடக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த படகு அப்படின்றத நாம் ஆட்டமாக ஆடி ஆணவத்தின் காரணமாக, கண்மத்தின் காரணமாக, மாயையின் காரணமாக பழுதடைய வச்சுக்கிட்டு இருக்கோம். பழுதடையும் சூழலில் நாம் நடுக்கடல்லையும் நிற்போம். கரை எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. அப்படி போகிறதுக்கு பயன்படக்கூடிய இந்த உடலையும் பாலடைய வச்சுருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அற்புதமாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த உடல் அப்படின்றது நாம் எப்படி எடுத்துக்கணும், பயன்படுத்துறதுக்காக எடுத்துக்கணும். நாம் பயணப்படுற விஷயத்தில் இந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய புலன்களின் இன்பத்தை தொட்டு உயிரை விரயம் செய்யக்கூடிய நிலையில் நாம் இந்த உடலை பயன்படுத்திடக்கூடாது. அதுக்கு இந்த உடல் என்ன தன்மையில் இருக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அணுக்களின் தொகுப்பு அப்படின்றது நாளைக்கு இதே மாட்டம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு பயணப்படும் போது இப்போ வளர்ச்சிதை மாற்றம் இருக்கிற மாட்டோமே நெடுங்காலத்துக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இன்றைக்கி பிடிச்ச சாப்பாடு அப்படின்றது முடியாமல் வந்துருச்சுன்னா நாளைக்கே நமக்கு பிடிக்காமல் போயிடும். உதாரணத்துக்கு நல்ல உணவு நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தாலும் காய்ச்சல் தலைவலி அப்படின்ற ஒரு சூழலில் அந்த உணவை நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றது நிலையாமை. அதில் இந்த தேகம் அப்படின்றதும் நிலையாமை. இந்த தேகத்தை தொட்டு தேக உணர்வுகளை தொட்டு நம்மளுடைய வாழ்க்கையானது நகர்ந்துடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. அதுக்காக இந்த தேகத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியுமா, ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாமா அப்படின்றத நான் சொல்ல வரல. இந்த தேகத்தின் நிலையாத்தன்மை அப்படின்றத எதுக்காக உணரணும்னா, இந்த தேகத்தை பாதுகாக்கவும் பராமரிச்சும் இந்த தேகத்தை கொண்டு நாம் பயணப்படக்கூடிய நிலைக்கு பயணப்படணுன்றதுக்காக, இதை சரியாக உபயோகப்படுத்தணுன்றதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார். உள்ளம் பெருங்கோயில்னு கடைசியில்
சில பாடல்களையும் சொல்லியிருப்பார். ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியிருப்பார். இந்த கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகத்தில் ஆண்டவன் வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த கோயில் அப்படின்றதே இருக்கணும். அந்த கோயில் அப்படின்றது பழுதடையாமல் பாலடையாமல் இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது எப்படியா இருந்தாலும் முதுமையை நோக்கி நகர்ந்து தான் ஆகணும் அப்படின்ற சூழல் வரும்போதும் இந்த உடலானதை அதுக்கு தகுந்தாற் போல பயன்படுத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த உடல் சார்ந்து புலன் சார்ந்து இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் உள்ளே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையான ஒன்னோட இணையும் போது இந்த உடலானது எப்படியா இருந்தாலும் நம்மளை விட்டு விலக தான் போகுது அப்படின்ற நிலை நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அதனால் அமைதி இழக்க மாட்டோம். இன்றைக்கி நாம் அமைதியாக ஜாலியாக சந்தோஷமாக வாழ்கிற மாட்டோமே. காலம் முழுக்க இந்த உடல் நமக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி பயன்படாமல் போகும்போது சுமையாகாமல் துன்பமாகாமல் அல்லல் படாமல் அவஸ்திப்படாமல் என்னடா இந்த உடம்பு இப்படி ஆயிடுச்சேன்னு வேதனைப்படாமல் அமைதியாக இதுதான் வாழ்க்கை அப்படின்ற நிலையில், இப்போ உதாரணத்துக்கு என் உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. அந்த செல்கள் ஒவ்வொரு நாளும் இறந்துக்கிட்டும் இருக்குது, திரும்ப புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டும் இருக்குது. அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேனா, ஐயோ செல்கள்லாம் செத்து வெளியேறிக்கிட்டு இருக்கே அப்படின்ற சிந்தனை எனக்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே போல் நாம் இந்த உடல் சார்ந்து இருக்கும்போது இந்த உடலானது அழியக்கூடிய தன்மை வரும்போது நாம் அல்லல் பட ஆரம்பிச்சிருவோம், அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிருவோம். அதுவே இந்த உடல் கடந்து உண்மையான தன்மைக்கு நம்மளுடைய கான்சியஸை கொண்டு போயிட்டோம் அப்படின்னம்னா இந்த உடலானது அழியும் போதோ இந்த நிலையை இழக்கும் போது அந்த செல்களை பற்றி இப்போ எப்படி நம்ம கவலைப்படாமல் ஜாலியாக இருக்குமோ சந்தோஷமாக இருக்குமோ அமைதியாக இருக்குமோ அதே போல் உண்மைத்தன்மையோடு இருக்கும்போது இந்த பொய்யான தன்மை இல்லாமல் போகிறதுக்கான ஒரு வருத்தமோ வேதனைகளோ நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிடும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானம் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அதை கொண்டு வர முடியாது. நம்ம அறிவின் விழிப்போடு இருக்கும்போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ், இப்போ உதாரணத்துக்கு இந்த உடலில் வந்து லைட்டாக இப்போ இங்கனக்குள்ளே ஒரு முள் குத்துச்சுன்னா எனக்கு வலிக்கும். அதுவே இந்த மனம் அப்படின்றத வந்து அமைதிப்படுத்திட்டேன், ஒரு மருந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு மருந்து கொடுத்தோன்னே உடம்பே கிழிக்கிறாங்க, அப்போ நமக்கு வலி தெரியல. அதே போல் நம்ம கான்சியஸ்னஸை வேறு ஒரு இடத்துக்கு உண்மையான நிலைக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னம்னா இந்த உடலில் நடக்கக்கூடிய நிகழ்வுனால இன்பமோ துன்பமோ எதுவுமே நமக்கு வந்து தெரியாத வகையில் தான் இருக்கும். அந்த நிலைக்கு நகர்றதுக்காக தான் இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நாம் பயன்படுத்திக்கணுன்ற விஷயத்தை தான் இந்த 25 பாடல்களில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாடல் தூது உரை அப்படின்றதுல முழு விளக்கமும் சொல்லியிருப்பாங்க. இந்த உண்மைத்தன்மையின் நிலை, அந்த உண்மைத்தன்மையிலேருந்து இங்கே உருகுலைஞ்சு ஒரு பொய்யான பிம்பத்துக்கு நம்ம எப்படி வந்தோம், இந்த இடத்துலேருந்து திரும்ப அந்த உண்மைத்தன்மைக்கு எப்படி போகிறது, இந்த இடம் அந்த உண்மைத்தன்மையோடு எப்படி அணைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இந்த தேகத்தின் நிலையாத்தன்மை, இந்த உடலை உணரணும். அப்போ தான் இந்த உடலை பற்றி நம்ம முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உடல் சார்ந்து இருக்கக்கூடிய உண்மை நிலைக்கு நம்மளால் பயணப்பட முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த தலைப்பில் வந்து ஒரு 25 பாடல். இதில் இன்னும் தலைப்புகள் இருக்குது, அதை பற்றி இன்னும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, முதல் தந்திரத்தில் இதை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால முதல் தந்திரம் அப்படின்றதே மூலாதாரத்திற்குரிய நிலை, மண்ணிற்குரிய நிலை, மண் அரிக்கக்கூடிய இந்த கெட்டி பொருட்களை தகுந்த விஷயந்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அணுக்களின் தன்மையை தான். இந்த அணுக்களுக்குள்ளேயும் இன்னும் ஸ்தூலம் தொட்டு சூக்குமம் இருக்குது, சூட்சமம் இருக்குது, அதிசூட்சமம் இருக்குது. அதை தொட்டு அடுத்தடுத்த தலைப்புகளில் அடுத்தடுத்த தந்திரங்களில் அற்புதமான விஷயங்களை இன்னும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். இந்த தகவல் பற்றின இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு வேணும், இந்த தலைப்பை தொட்டு இருக்கக்கூடிய பாடல்களின் விளக்கங்களும் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான தொடர்ச்சியான வீடியோக்களையும் நான் கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.